Hello, I'm Jagan from Grow with Data. இந்த வீடியோல கிராக் SQL Interview 50 கொஸ்டின் சீரியஸோட 32வது வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கோட் எல்லாம் நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்க Grow with Data யூடியூப் சேனல் போயிட்டு வீடியோஸ் இருக்கு, பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த வீடியோ வந்து தமிழ் கிராக் SQL Interview 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல போஸ்ட் பண்ணுவோம். ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா கிராக் SQL Interview 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. இப்போ அந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா எந்த வீடியோவா இருந்தாலும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து GitHub லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணா GitHub பேஜுக்கு போயிட்டு அதுல இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வீடியோல பேசுறோமோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணிக்கணும்னா இங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி Grow with Data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். நமக்கு ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு டேபிளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள்ல 3 லைன் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸோட லைன் ஆஃப் செக்மெண்ட் இருக்கு. ஸோ இதை வந்து இந்த 3 லைனும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ ஒரு 3 லைன் செக்மெண்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்னு ஒன்று இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ எக்ஸ் ஒய் ஜின்னு 3 லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைன் செக்மெண்ட்ல எந்த 2 நம்பரோட அக்ரிகேஷன் சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இருந்துச்சுன்னா அது 3வது நம்பரோட பெருசா இருக்கணும். இப்போ 10 பிளஸ் 20ங்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய், அது வந்து 3வது ஜிங்கிற 15 விட கிரேட்டரா இருக்கணும். அதே மாதிரி y பிளஸ் ஜி வந்து எக்ஸை விட கிரேட்டரா இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அது வந்து அந்த 3 லைன் செக்மெண்டால ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். இதை வந்து நம்ம எப்படி செக் பண்றது? ஸோ பேசிக்கலி 3 காலம் இருக்கு. அந்த 3 காலத்தோட அக்ரிகேஷனை மட்டும் வச்சு நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே நம்ம ஒரு சீக்வலை கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி எழுதுறது? செலக்ட் ஃப்ரம் ட்ரையாங்கிள். ஸோ அதில் எக்ஸ் ஒய் ஜி 3 காலம் இருக்கு. அதுக்கப்புறமா கேஸ் when x plus y is greater than z இருந்துச்சுன்னா then 1 else 0. இது வந்து f1 வச்சுக்கலாம், flag 1. ஓகே, ஸோ இதே இது நெக்ஸ்ட் நம்பருக்கு வந்து f2க்கு வந்து y plus z should be greater than x. அது வந்து f2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து 3வது z plus x வந்து கிரேட்டர் தேன் ஒய்யா இருக்கணும். ஸோ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து ட்ரையாங்கிள். ஸோ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் ஜி இருக்கு. அப்புறமா இந்த 10 20 15 அது 3மே 1 இருக்கு. ஆனா கோஆர்டினேட்ஸ் வந்து இது 0. ஏன்னா 13 + 15 வந்து 28. 28 இஸ் லெஸ் தேன் 30. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0. மற்ற ரெண்டும் 1 இருக்கு. ஆனா 3மே 1 இருந்தாதான் அந்த லைன் செக்மெண்ட் வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எப்படி ஃபைனல் ஃபிளாக் கொண்டு வரது? எஸ்ஆர்னோ எப்படி கொண்டு வரது? ஸோ இதை வந்து செக்கிங் லென்த் ஒரு சிடி டேபிளை கிரியேட் பண்ணிட்டு செலக்ட் எக்ஸ் ஒய் ஜி அப்புறமா இது 0 1 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து f1 கேஸ் when f1 plus f2 plus f3 equal to 3 இருந்துச்சுன்னா 3மே சாட்டிஸ்ஃபை ஆச்சு, தென் எஸ். இல்லைன்னா நோ. end as triangle from the CT table checking length. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா சிடி டேபிள் இருக்கக்கூடிய அந்த 0 1 1 வந்து ஃபால்ஸ் ஆயிரும், நோவா இருக்கும். ரெண்டாவது இது வந்து எஸ் ஆயிரும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் தான் வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணல.
ஒரு 0 1 ஃபிளாக் பண்றோம், அப்புறம் வந்து சம் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம டைரக்டாவே ஒரே சீக்வல பண்ணிடலாம்ல, எதுக்கு சிடிஇ டேபிள் இல்லையா? ஸோ நம்ம ஒரு கொஸ்டினை வந்து அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சீக்வல் வந்து இப்படிதான் வரணும். பட் இதை வந்து நம்ம கோர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தேடிட்டு இருக்கோம், ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுச்சுன்னா நம்ம வந்து f1 பிளஸ் f2 பிளஸ் f3 இதான் வேணும் இல்லையா? ஸோ முதல் காலம், ரெண்டாவது காலம், மூணாவது காலம் as ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை மேலே கொண்டு வரலாம். கேஸ் when இந்த மூணு சம்மும் 3 இருந்துச்சுன்னா equal to 3, then yes, else, no, end. ஸோ அந்த சிடி டேபிள்ல f1 f2 f3 கண்டுபிடிச்சு அதை சம் பண்றதுக்கு பதிலாக டைரக்டா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சம் பண்ணிட்டு அதை வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை டைரக்டா இங்க எழுதிடுறோம். ஸோ அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜை குறைச்சிட்டோம், சிடி டேபிளோட யூசேஜை குறைச்சிட்டு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே டைரக்டா எழுதிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்ஸ்ல வந்து பெருசா எதுவும் இல்லை, ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்றோம். இந்த கண்டிஷனா 1, இந்த கண்டிஷனா 1, இந்த கண்டிஷனா 1. இதை வந்து நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல போடணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா? நம்ம டைரக்டாவே வந்து ஒரு கண்டிஷனாவே எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல வந்து xy கிரேட்டர் than z இருந்துச்சுன்னா 1, எல்ஸ் அது எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ அதனால கேஸ் when x plus y is greater than z and y plus z greater than x and z plus x greater than y, then டைரக்டா நம்ம அந்த கண்டிஷனை எழுதிடலாம். then y else no இல்லையா? ஸோ நம்ம இந்த ரெண்டாவது கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே தூக்கி விட்டுட்டு அந்த கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கிறோம், ஒரு ஆண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு சிடி டேபிள்ல ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்ணிட்டு அதை சம் பண்ணோம். ரெண்டாவதுல வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்ல மூணையுமே செக் பண்ணி சம் பண்ணிட்டோம். மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாம டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளா முடிச்சிட்டோம். ஸோ இதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதையே கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் கண்டிஷன் தான், கேஸுக்கு பதிலாக இஃப் போட போகிறோம். ஸோ இஃப் வென்னுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட்டை போட்டுருவோம். ஸோ வென் அந்த 3 கண்டிஷன், தென்னுக்கு பதிலாக ஒரு காமா, எல்ஸுக்கு பதிலாக ஒரு காமா, இந்த எண்டுக்கு பதிலாக க்ளோசிங் ப்ராக்கெட். ஸோ அதே கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதே ரிசல்ட் தான் வருது. ஸோ இது வந்து இன்னும் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இருக்கு. ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சீக்வல் ஆப்டிமைசர் வந்து ரெண்டையுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் கன்சிடர் பண்ணும். மற்ற நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு சீக்வலோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும். அதனால இஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிபெண்டன்சி வந்து ரொம்பவே குறைவு. மெயினாக கேஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ், இப்போ இங்கே வென்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி 4-5 கண்டிஷன் ஒரே கேஸ் செக் பண்ணோம் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் மச் பெட்டர். ஸோ முதல்ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதோட கேஸ் ஸ்டேட்மெண்ட் நின்றோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இது கொஞ்சம் சிம்பிளா ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், இப்போ ஒரு வேல்யூ செக் பண்றோம், அது ஒர்க் ஆச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ, அத மாதிரி ஒரு எஸ் ஆர் நோ கைண்ட் ஆஃப் ஒரு இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா இதை பண்ணு, இல்லைன்னா அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் கண்டிஷன் இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் பெட்டர். மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரொசீஜர்ல பிஎல் சீக்வல் ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதுல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் நிறைய யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் சீக்வலா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க இந்த 4 ஃபார்மேட்டையும் பாருங்க, எது சிம்பிளா இருக்குன்னு பார்த்துட்டு யூ ப்ரொசீட் ஃபர்தர். எனக்கு வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ப்ரிஃபர்ட் ஒன், இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ சிம்பிளா எலகண்டா இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை எனி ஆஃப் திஸ். Hope you like this video. Thanks for watching.